அதுவும் நீயும் தனித்தனியா இல்ல. இப்போ அதே ஒரு துணிய நீ கிட்ட போய் பார்த்தா, அதனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே தெரியுது இல்லையா? அதுதான் நீ. இதே தானே எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அதனால அ இது புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பரமாத்மாவை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். ஸோ ஒரு துகள அதாவது அந்த பரமாத்மாவே இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாலுமே, ஒரு கதாபாத்திரம் மூலமா தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா, ஆன்ம நிலையில அதுக்கும் எந்த ஒரு உணர்வோ, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. முழு சூன்ய நிலையில இருக்கு. இன்னமும் பெரிய சூன்ய நிலையில இருக்கு. ஸோ அதுவும் இந்த மாரி பகுதிகளா பிரிஞ்சு தான் அந்த கதாபாத்திரங்கள் வழியா தான் இந்த உலகியல புரிஞ்சுக்கவே முடியும். ஸோ அதனால இது அதுவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, இது ஆல்ரெடி அதனுடைய பாகமா தான் இருக்கு. அந்த பரமாத்மாவே இந்த ஒரு சிறு துகள் வழியாக இந்த அ தன்னுடைய நிறைவற்ற விஷயங்களை நிறைவு பெற செய்து கொண்டே இருக்கிறார்.